ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்ஐ பெருமையா பேசுறதுல வியப்பு ஒன்று இல்லை. நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க, தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது, எல்லாத்துக்கும் பிற நாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது, விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது, குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது, இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல. அந்த பேச்சுகள் எல்லாம் யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதப்ப வரியை குறைக்கிறேன், புரியுதா? 5 விழுக்காடு 18 விழுக்காட்டுக்கு வரந்து 28 விழுக்காட்டுல குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தியில்ல. ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு. அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை? இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். சரி, அப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது. ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை, அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை, இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த 4 ஆண்டு காலங்களில் 3.5 ஆண்டு காலம் இருக்குது. அதுல மாண்புமிக்க மேன்மைமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம்.